அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளிலே நாங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் காரியங்களை தியானிக்கப் போகிறோம். இதிலே நோவாவுடைய கதையை நாங்கள் பார்க்கிறோம். நோவா அதாவது பெரும் வெள்ளம் வந்து இந்த பூமி முழுவதும் அழிந்த பின்பதாக நடந்ததான சம்பவம் தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளத்தின் பின்பதாக மழை நீர் வற்றும் வரைக்கும் தேவன் அவனை அந்த பேழைக்குள்ளே இருக்கும்படியாக சொன்னான். அந்த பேழைக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் பொறுமையோடு கூட காத்திருந்தான், அந்த நீர் முழுவதும் வற்றும் வரைக்கும். அதிலே நாங்கள் பார்க்கிறோம், இறுதியிலே அவனுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு பதிலை தேவன் கொடுக்கிறான். அதுதான் ஆண்டவர் அந்த பேழையை காத்தான். அதை போல அந்த பேழைக்குள்ளே இருந்த மிருகங்கள், நோவாவினுடைய குடும்பங்கள் எல்லோரையும் தேவன் காத்தவராயிருக்கிறார். இன்றும் நாங்கள் ஒரு பொறுமைக்குள்ளே போகிறோமா, பிரச்சனைக்குள்ளே போகிறோமா, மழை வெள்ளம் இது போன்ற பிரச்சனைக்குள்ளே எங்களுக்குடைய வாழ்க்கை இருக்கிறதா? பிரியமானவர்களே, பொறுமையை நாங்கள் இருப்போம், பொறுமையோடு நாங்கள் காத்திருப்போம். தேவனுடைய நேரம் வரும் பொழுது, அவருடைய வெளிப்பாடு வரும் பொழுது எங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த நாளிலேயும் நீங்கள் பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.